ஒரு சின்ன ஜெபம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். ஒரு விஷயம் எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். இந்த உலகத்தில் 2 வகையான எதிர்ப்புகள் இருக்கிறது. ஒன்று கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மூலமாய் எதிர்ப்பு, இன்னொன்று கிறிஸ்துவை அறியாதவர்கள் மூலமாய் எதிர்ப்பு. கிறிஸ்துவை அறியாதவர்கள் விக்கிரகத்தை சேவிக்கக்கூடியவர்கள், அவர்கள் அல்லேலூயா உலகத்தை சார்ந்தவர்கள். இதை அல்லேலூயா விக்கிரகத்துக்குள்ள அதே சாயல் உடையவர்களாக இருக்கிறபடியினால தேவனை சேவிக்கிறவர்களை பகைப்பார்கள், அவர்களை துன்பப்படுத்துவார்கள், அல்லேலூயா அவமானப்படுத்துவார்கள், நிந்திப்பார்கள். நீ என்ன சொன்னாலும் அவங்க நிந்திப்பார்கள். அல்லேலூயா சொன்னாலும் நிந்திப்பார்கள், சோத்திரம் சொன்னாலும் நிந்திப்பார்கள், எல்லாருக்குமே நிந்திப்பார்கள். இதை நீங்கள் உலகத்தில் அனுபவிக்கலாம், பார்க்கலாம், அல்லேலூயா உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் இன்னொரு பகுதி இதை விட கொடுமையானது. அவர்கள் உங்களை கொலை செய்வார்கள்னு வேதம் சொல்லுகிறது. அவர்கள்ட்ட இருந்து நீங்கள் தப்ப வேண்டுமானால் நீங்கள் ஜபத்தில், அதிகமான ஜபத்திலையும் இயேசுவை போல மறுரூபமாவதிலையும், கனி கொடுப்பதிலையும், பரிசுத்தமாக இருப்பதிலையும், தேவ மகிமை உங்கள் மூலமாய் வெளியரங்கமாவதிலும் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். அந்த ஜனம் யார் என்றால், கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை பின்பற்றாத பாரம்பரியமாய் மதஸ்தராய் இருக்கக்கூடியவர்கள். பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்கள் மதஸ்தராய் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் ஒரு கலாச்சாரம், இவர்களுடைய நடைமுறைகள் இயேசுவை சார்ந்தாலும் அது பக்தியின் அடிப்படையில், உணர்வின் அடிப்படையில் இல்லாமல் உணர்ச்சியின் அடிப்படையில் பக்தியை சாராத, ஆனால் வேதவசனத்தின் படியே இருக்கிறது போல காணப்படுகிற மாயையான கிறிஸ்துவர்கள். அவர்கள் மதத்தை சார்ந்தவர்கள், பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள், சுய ஞானத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் ஜாதியிலிருந்து விடுதலையாக மாட்டார்கள். சிலுவை உபதேசம் இருக்காது, மனம் திரும்புதல் இருக்காது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இவர்கள் பெற விரும்புவதில்லை. இவர்கள் பாரம்பரிய கிறிஸ்துவர்கள், தலைமுறையாய் சேவித்து வருகிற கிறிஸ்துவர்கள். நாம் ரசிக்கப்பட்ட உடனே அவர்களும் கிறிஸ்துவர்கள் தானேன்னு அன்பு செலுத்தினேன். ஆனால் போக போக தெரியுது, நான் அல்லேலூயா என்னோடு பழகின இந்து பிரதரை சகோதரை காட்டிலும் இவர்கள் இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி, வேத வசனத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி, ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்லி, இயேசுவை பகிரங்கமாய் மறுதலிக்கிறவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவரை சேவிக்கிறவர்களையும் இவர்கள் மறுதலிக்கிறவர்கள். இவர்கள் ரொம்பவும் கொடுமையானவர்கள். அல்லேலூயா பாவம் செய்வதற்கோ, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நடப்பதற்கோ, அல்லேலூயா மற்றபடி எந்த காரியத்துக்கும் இவங்கள் பயப்படாத, அஞ்சாதவர்கள். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தவர்கள் இவர்கள்தான். அல்லேலூயா கடைசி காலத்தின் அடையாளம் என்னென்று எழுதியிருக்கிற அதிகாரத்தில், அல்லேலூயா இவர்கள் உங்களை ஜெபாலயத்திலே சவுக்கால் அடிப்பார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறது. சிலரை கொலை செய்வார்கள் எழுதியிருக்கிறது. அது இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். மெய்யான கிறிஸ்துவத்தின் அடையாளம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ரட்சிப்பை பெற்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அனுதினமும் மரிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், அனுதினமும் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா பாவத்துக்கு பயன்படுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆவியின் கனி கொடுப்பவர்கள் கிறிஸ்தவர்கள். இந்த மதத்தை சார்ந்த இந்த பாரம்பரிய அல்லேலூயா சபை உபதேசத்தை சார்ந்தவர்கள் இருக்கிற அந்த மனிதர்கள் எல்லாருமே பெருமைக்காரர்களாகவும், ஜாதியின் பிடியிலே சிக்கினவர்களாகவும், உலகத்தின் ஆஸ்தியை சேர்க்க விரும்புகிறவர்களாகவும், உலகத்தின் மேன்மைக்காக வாழ்கிறவர்களாகவும், அல்லேலூயா அந்த பூமியிலே நடிப்பு உடையவர்களாய், வேதவசனத்தின்படி நடக்கிறேன் என்று சொல்லி நடிப்பு உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். இதில் மெய்யான கிறிஸ்துவர்கள் அவர்களிடத்தில் தாக்கப்படுவார்கள், கண்டிப்பாக தாக்கப்படுவார்கள். உலகத்தில் எல்லா மதத்தின் மத்தியிலும் கொலைகள் நடந்தது. இந்தியாவில் தான் புத்திஸ்டே ஆரம்பித்தது. ஆனால் இந்தியாவில் புத்திசம் இப்போ ஒரு பெர்சன்டேஜை விட கீழே தான் இருக்கிறது.
ஆனால் அநேக நாடுகள் புத்தரை வணங்கக்கூடிய நாடுகளாய் மாறிவிட்டன. அலலியா தாய்லாந்து, ஹாங்காங், பர்மா அப்படின்னு பல தேசங்கள் இருக்கிறது புத்திசை கும்பிட. அப்போ புத்தர் பிறந்த புத்த மதம் உருவான இந்திய தேசத்திலே அந்த புத்த மதத்தின் எண்ணிக்கை 1% கீழே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் எங்கே போனதுன்னா அழிச்சிட்டாங்க, அந்த மதமே இல்லாதபடி அழித்தார்கள். இஸ்லாமியர்களுக்குள்ளே சன்னி முஸ்லீம், இஸ்லாமிய முஸ்லீம் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் பகைத்து ஒருவருக்கொருவர் கொலை செய்தார்கள். அப்படி அநேகர் கொன்றார்கள். இப்படி இந்து முஸ்லீம்களுக்குள்ள பிரச்சனை இந்து அப்படி ஒரு போராட்டங்கள்லாம் நடந்தது. அதில் அநேகர் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அப்படி புறஜாதியில் கொல்லப்பட்ட ஜனங்களை பார்க்கலும் கிறிஸ்துவத்தில் இந்த மதஸ்தர்களால் இந்த பாரம்பரியத்தில் வரக்கூடியவர்களால் அல்லது நிர்வாகத்தின் திறமையினாலே ஆளுகிறவர்களாய் இருக்கிறவர்களால் நடந்த கொலைக்கு அளவே இல்லை. எண்ணிக்கைக்கு அடங்காத கொலைகள் நடந்தது. அலலியா இலங்கையிலே நடந்தது அலலியா இனப்பிரச்சனை. ஆனால் அநேக மேலை நாடுகளில் நடந்த அநேக பிரச்சனைகள் இனப்பிரச்சனை மட்டுமல்ல, அங்கே மத பிரச்சனை. அதில் கிறிஸ்துவத்திற்குள்ளேயே கிறிஸ்தவர்கள் கொன்றது தான் அதிகம். உலகத்தில் அதிகம் கிறிஸ்தவர்களை கொன்றது தான் அதிகம். அல்லேலூயா. ஒரு நன்றியோடு கூட துதிக்கிறேன். இப்படி கிறிஸ்துவர்களுடைய மரணத்திற்கு கிறிஸ்துவர்களே காரணமாக இருக்க காரணம், சிலுவை உபதேசத்துக்கு உரியவர்கள் வேறு, சிலுவை உபதேசத்தை விரும்பாதவர்கள் வேறு. 2 பேரில் சிலுவையை தூக்கி சென்றவர்கள் தான் அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு பேரே சிலுவை போர் என்று தான் பேர். அதில் அநேக ஜனங்கள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அதே போல தான் இப்போ உள்ள காலங்களிலும் நடக்கும். நான் முதல்ல தேவனுக்குள்ளே வந்தோடனே எல்லா கிறிஸ்தவர்களையும் நேசித்தேன். ஏதோ ஒரு பல்வலின்னு நினைக்கிறேன், 35 வயசில். அது இது ஒரு பாளையங்குடியிலே திருநெல்வேலியில் தெரியல, ரைட், டவுன் மார்க்கெட் பக்கத்தில், இந்த மண்டபத்து பக்கத்தில் நினைக்கிறேன். அவர் கிறிஸ்துவ பேர் இருந்தது. அவர்கிட்ட நான் அப்போ கிறிஸ்துவர்களை கண்டால் எனக்கு ரொம்ப நேசம் உண்டாகும். அவர்கிட்ட பேசணும்னு நினைப்பேன். அவங்க பக்தியாக நம்ம இருக்கிற பக்தியிலே, நம்ம இருக்கிற வாஞ்சியில் அவங்க இருப்பாங்கன்னு நினச்சிட்டு, அங்கே எத்தனையோ பல் டாக்டர் இருந்தாங்க. பல் டாக்டர்லாம் பார்த்தேன் ஹிந்து பேராக இருந்தது. சரி, கிறிஸ்துவ பேராக இருக்கிறாரு, இவர்கிட்ட போகணும்னு நினச்சி அந்த இப்போமா நடந்த கதை. நான் கிறிஸ்தவனுங்கிற வாஞ்சியிலையும் இயேசு கிறிஸ்து மேலே வைத்த வைராக்கியத்திலும் அல்லது அவரோட அன்பு சகோதரராய் நேசிக்கிறவராய் அவரை விரும்புகிறவராய் பேசுகிறேன். ஆனால் அவருக்கு துளி அளவு கூட கிறிஸ்துவன்கிற எண்ணமோ கிறிஸ்துவை சேவிக்க வேண்டும் என்ற எண்ணமோ இல்லை. அந்த அன்பு செலுத்தணுங்கிற தன்மையே அவர்கிட்ட இல்லை. அன்னைக்கு பார்த்தேன், என்ன இப்படி இருக்கிறாங்க. அப்போவுமே எனக்கு ஒரு விதர்ப்பங்கள் ஏற்பட்டது. அது மாதிரி ஆலங்குளத்தில் பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு வாட்ச் கம்பெனியில் போய் என்னை ஜெபம் பண்ண கூப்பிட்டார்கள். ஜெபம் பண்ண, அவர் பேரும் தாமஸ் தான். அவனும் ஆர்சி பேக்ரவுண்ட். என்ன எல்லோரும் கண்ண மூடி ஒரு 2 பாட்டு படித்து, பெரிய கடை, அந்த வாட்ச் கடை, வால் கிளாக்கெலாம் இருந்தது. அதில் ஜெபம் பண்ண சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருந்தது. மேல்புறம் கிழக்க பக்கம் இருந்தது. சங்கர் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்களே. நான் போய் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இந்த தாமஸ் ஐயாவையும் ஆசீர்வதிப்பீராக, இந்த வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர் உடனே கொஞ்சம் நிப்பாட்டுங்க பிரதர், தாமஸ் நாடார்னு சொல்லுங்கள் பிரதர், என்ன தாமஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு என்னை ஒரு வேகமாக பேசிட்டார். நான் அதை பேசிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வரையும் அந்த அவர் செய்த காரியம் என்னை கடிக்கிறது, என்னுடைய அல்லையா. அப்போ என்ன அர்த்தம்? சிலுவையை சேவிக்கிறவர்களுக்கும் சிலுவையை தூக்கி சுமக்கிறவர்களுக்கும் சிலுவை சுமக்காதவர்களுக்கும் ஒரு பெரும்படியான ஒரு பிளவு இருக்கிறது. வெள்ளையாக இருப்பதெல்லாம் பால் அல்ல. அநேகர் என்ன நினைக்கிறோம், நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்று. ஆனால் கிறிஸ்துவத்துக்கு விரோதமாக எழும்புகிற கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு உலகத்திலே அதிகமான பேர் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் பரிசேயர்கள், அல்லையா, வேத வசனத்தின்படி நடக்கிறேன் என்று நினைப்பவர்கள்.
அல்லேலூயா வசனத்தின்படி கரெக்டாக நடக்கணும்னு நினைக்கிறவர்கள் தான், கட்டளையை கற்பனையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான். அல்லேலூயா கிறிஸ்தவம் என்பது அனுதினம் மனம் திரும்பி புது சிசியாகி அனுதின ரட்சிப்பு அடைந்து அனுதின மறுபிறப்பு அடைவுதான் கிறிஸ்தவம். இவர்கள் அல்லேலூயா சிலுவையை மறுதலிப்பார்கள், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்வார்கள், மறுரூபம் இல்லை என்று சொல்லுவார்கள், ஆவி என்பதே கிடையாது என்பார்கள், அல்லேலூயா தேவதூதர்கள் என்பது பொய் என்பார்கள், நியாய தீர்ப்பு கிடையாது என்பார்கள், அல்லேலூயா மனம் திரும்பு, அல்லேலூயா ரட்சிப்பு என்பதே ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டதே முழுமையான ரட்சிப்பு என்பார்கள். இப்படி பல கோணத்தில் இப்போ அனிதின ரட்சிப்புக்கேற்ற மனுஷருக்கும் அவர்களுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கும். இவர்கள் தான் உங்களை கொலை செய்வார்கள், புறஜாதிகள் அல்ல, புறஜாதிகளில் உள்ள அல்லேலூயா ஆத்துமாக்கள் அல்ல. அவர்கள் அல்லேலூயா புறஜாதிகள் மாட்டார்கள்னு சொல்லலை, அவர்களை காட்டிலும் இந்த பரிசேயர்கள், இந்த சதுசேயர்கள் தான் இயேசுவையே சிலுவையில் அறைந்தார்கள். அல்லேலூயா இயேசுவை வணங்காதவர்கள் அல்ல, இயேசுவை அல்ல, பிரமாணத்தை நியாய பிரமாணத்தை கைகொள்ளுகிற 10 கட்டளையை தன் அல்லேலூயா நன்றியோ வீட்டு வாசலில் தொங்கவிட்டு நெதம் முத்தம் கொடுக்கிற பரிசேயர்கள், ஒரு தகடில் எழுதி 10 கற்பனையை எழுதி அவங்க வீட்டு வாசலில் ஒரு அலமாரி மாதிரி செய்து அதுக்குள்ளே தொங்க விட்டுருப்பாங்க. அவர்கள் வெளியே போனாலும் உள்ளே வந்தாலும் கதவுல ஜன்னல் மாதிரி இருக்கிற அந்த ரூம் மாதிரி இருக்கிற அந்த இதுக்குள்ளே தொங்குகிற அந்த கற்பனை கட்டளைகளை தொட்டு கும்பிட்டுட்டு தான் போவாங்க. இப்படி இருந்த பரிசுத்தர்கள் இன்று ஆவிக்குரிய உலகத்திலும் அல்லேலூயா பெந்தெகோஸ்தே சபை லைன்களிலும் ஏன் அநேக அல்லேலூயா ஆவிக்குரியவர்கள் என்று போதிக்கிற சபைகள் மத்தியிலும் இன்னும் அல்லேலூயா கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அதிகமான பேர் இருக்கிறார்கள். இவர்கள்தான் இந்த ஆடல் பாடல்களை விரும்புகிறவர்கள், கிருபையின் உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள், இவர்கள்லாம் ஆவி என்று சொல்லி அந்நிய ஆவியை கொண்டு வருகிறவர்கள், அந்நிய அக்கினியை பலிபீடத்தில் ஏற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்களுக்கு தான் நீங்கள் உண்மையாக இருக்கிறவர்களுக்கும் இவர்களுக்கும் பயங்கரமான வித்தியாசம் உண்டாகும். அல்லேலூயா திருமணம் 2 திருமணம் ஆனாலும் 3 திருமணம் ஆனாலும் அவன் ஆசாரியனாக இருக்கலாம் என்று போதிக்கிறவை இவர்கள். அல்லேலூயா தசமபாகம் யார் கேட்டுட்டாங்களோ அவங்க புதிய ஏற்பாடின் ஊழியர்கள் அல்ல, அது தெளிவாய் சொல்லுகிறது வேதம். ஆனால் இவர்கள் தசமபாகத்தை தான் குறியா வைத்திருப்பார்கள். ஆனாலும் இந்த உண்மையாய் போதிக்கிறவர்களை பார்க்கிலும் அப்படி போதிக்கிறவர்களுக்கு தான் அதிகமான பேர் அவர்களை பின்பற்றுவார்கள். சினிமா பாடல்களை பலிபீடத்திலே பாடுவார்கள், சத்தியத்தை மறுதலிப்பார்கள், சத்தியத்தை புரட்டுவார்கள். இவர்களுக்கு தான் அநேக ஜனங்கள் அது வாசலாக இருக்கிறபடியினாலே பின்பற்றுவார்கள். ஆனால் இது இடுக்கமான வாசல். இந்த மதஸ்தர்கள், இந்த பரிசேயர்கள், சரிசேயர்களுடைய நிலைமை பயங்கரமான மோசமான தன்மை. எத்தனை இயேசுவை போல மாறுகிறார்களோ அத்தனை பேரும் கொலை செய்ய வேண்டும் என்று துடிக்கிற உள்ள இருக்கிற பயங்கரமான ஆவிகள். நிர்வாகத்தை நம்புகிறவர்கள், தன் சொந்த படிப்பை நம்புகிறவர்கள், திறமையை நம்புகிறவர்கள் இவர்கள். நீங்கள் வெளியே எவ்வளவுதான் படிச்சிருக்கலாம், எவ்வளவுதான் ஞானியாக இருக்கலாம், அதுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த அறிவை கொண்டு கிறிஸ்துவ வழிமுறைகளிலே நீங்கள் எந்த ஆலோசனையும் எந்த நடைமுறைகளையும் பின்படுத்த முடியாது. நீங்கள் உலகத்தில் பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், பெரிய ஞானியாக இருக்கலாம், பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கலாம், உங்களை பல ஆயிரம் பேர் ஞானி என்று உங்களை மேன்மைப்படுத்தலாம், அல்லது நீங்கள் அநேகரை ஞானி ஆக்கியிருக்கலாம். ஆனால் அதுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து தேவனை அறிய வேண்டுமானால் நீங்கள் அந்த எவ்வளவு மேன்மை அடைந்தீர்களோ அதெல்லாம் சரண்டர் ஆக்கிட்டு அதை கீழே அல்லேலூயா தேவ சமூகத்தில் வச்சுட்டு நான் ஒன்றுமில்லைன்னு வந்தால் தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இது பரிசேயருடைய நிலைமை. ஆனால் ஒரு புறஜாதியிலிருந்து வந்து கிறிஸ்துவை சேவிக்க வருகிறவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் வரும் பொழுதே அப்பா எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு கற்றுத்தாரோம், எனக்கு தெரியாது, இவங்க எல்லாம் அறிஞ்சிருக்கன்ட்டு வராங்க, அவங்க எனக்கு ஒன்றுமே அறியலைன்னு சொல்லிட்டு வராங்க. இதனால தான் இவங்களுக்கு முதல்ல நம்ம மனம் திரும்புதல் ஆகிய பாவர மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவதற்கு ரட்சிப்பை பெறுவதற்கு போதிக்கும் போது சரியானபடி அந்த அல்லேலூயா ரட்சிப்பின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பூரண சமாதானத்தை அடைகிறார்கள்.
ஆனால் இந்த மதஸ்தர்களோ, இந்த பரிசேயர்களோ, இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்களோ, இந்த புறஜாதியிலிருந்து வருகிற ஆத்துமாக்கள் அடைகிற விடுதலையை அடையவே இல்லை. அல்லேலூயா. நல்ல ஜெபிக்கிறார்கள், வேதவசனம் தெரியுது, இயேசுவை தெரியுதுன்னு பேசுறாங்க, ஆனால் இயேசுவை பின்பற்றுவதில்லை. ஆனால் இவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, புறஜாதியில். ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதுல இவங்க உண்மையாக இருக்கிறார்கள், அதனால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பகட்டாய் மேன்மையாய் காணப்படுவார்கள், இந்த புறஜாதியிலிருந்து வந்தவர்கள் சிறுமையாய் காணப்படுவார்கள், ஒன்றும் அறியாதவர்கள் போல, பலவீனர்கள் போல, அல்லேலூயா, தகுதியற்றவர்கள் போல காணப்படுவார்கள். இல்லை, இவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் போல் காணப்படுவார்கள். இதுதான் இன்னைக்கு இங்கே உலகத்தில் உள்ள கிறிஸ்துவ ஜீவியத்தின் பிரச்சனையே இதுதான். இப்போ சொன்ன காரியங்கள் தான், இப்போ நான் சொன்ன காரியங்கள் தான். ஒரு ஆந்திராவில் ஒரு பாஸ்டர் ஆக்சிடென்ட்னு சொல்லி கொலை பண்ணிட்டாங்க. அது இந்தியாவே அசைச்சிட்டு அந்த வீட்டம்மா பேசின காரியங்கள். நான் எல்லாரையும் அன்னைக்கே மன்னிக்கிறேன், கர்த்தர் என்னை மன்னித்தார். இது அவர் புறஜாதியிலிருந்து கிறிஸ்துக்குள்ளே வந்ததுனால இந்த மேன்மை இந்தியாவே அசைஞ்சிட்டு. பஞ்சாபில் ஒரு பெரிய பிரசங்கியார், உலகம் முழுவதும் பிரசங்கிக்கக்கூடியவர். இப்போ சமீபத்தில் அல்லேலூயா ஓடிட்டு இருக்க பிரச்சனை அது. அவர் அல்லேலூயா பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். அவர் உலகம் அவர் வராத பணமே கிடையாது, ஏகப்பட்ட பணங்கள், ஏகப்பட்ட அல்லேலூயா நன்றி அவரை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் பெண்கள் விஷயத்தில் விழுந்துட்டார். நீங்கள் இந்தியாவில் சிரிக்கிற காரியமாக தான் இருக்கு. இப்போ ரெண்டு தூக்கி பார்க்கும்போது அல்லேலூயா அனுதினம் ரசிக்கப்படுகிறவர்கள் அல்லேலூயா அவமானப்பட்டாலும் அவர்கள் இழந்து போனாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் சரியானபடி நிதானித்து அறியவர்களாக இருக்க வேண்டும். நான் அதுக்காண்டி பாரம்பரியத்தில் வருகிற சபைகள், பாரம்பரியத்தில் வந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தவறு என்று சொல்லவில்லை. அவர்கள் அங்கே இருந்து தேவனை, இயேசுவை, சிலுவையை சுமக்கிற அநேகர் இருக்கிறார்கள். பாரம்பரிய சபையிலும் இருக்கிறார்கள். 1ஆம் பல்லு, 2ஆம் பல்லு, 3ஆம் பல்லு, இத்தனை மணிக்கு இதை ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு இதை முடிக்கணும், இத்தனை மணிக்குள்ளே வீட்டுக்கு போகணும், இதெல்லாம் பாரம்பரியங்கள். அதுவும் இந்த 7th டே அல்லேலூயா இயேசுவின் நாமம்லாம் வெளிநாட்டில் இருந்து அவங்களுக்கு இன்ன கிழமை இன்ன சத்தியம்தான் போதிக்கணும்னு சொல்லி அங்கேருந்து புக்கே அனுப்பிடுவாங்க. அதை பார்த்து தான் இதில் சிஎஸ்ஐலையுமே பஞ்சாங்கம்லாம் இருக்குது, ஆட்சியிலையுமே எந்தெந்த வீட்டில் எப்படி என்னென்ன பேசணுங்கிறதுக்கு உண்டான புக்கெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. ஒரு பைபிள் கிளாஸ் போனோம்னா என்ன, எப்படி அதை எங்கே பேசணுங்கிறது தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. உலகத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி நடக்கணும், சபை எப்படி நடத்தப்படணும், ஜனங்களை எப்படி நடக்கணுங்கிறத அல்லேலூயா பெரும்பகுதி அதை சொல்லி கொடுத்துட்டு, வேத வசனத்தில் இப்படி தான் நடக்கணுங்கிறத கொஞ்சம் பகுதியில் சொல்லி கொடுக்குறாங்க. இயேசுநாதர் எந்தவித பைபிள் கிளாஸுக்கும் போனதே கிடையாது. நீ எலியா பைபிள் கிளாஸ் நடத்தினா அவன் நடத்தின தன்மையை பின்னால் ராஜாக்களின் புத்தகம் 1-2 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய பைபிள் கிளாஸில் படித்தவர்களுடைய தவறு என்னென்னு எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம் என்றால், பைபிள் கிளாஸில் போய் படித்தால் இந்த அறிவு பாரம்பரியவனாய், மதஸ்தனாய், பரிசேயனாய், சதிசேயனாய் மாறுவதை பார்த்துருக்கேன். நானும் பைபிள் கிளாஸில் போய் பாடம் எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு மனிதன் பைபிள் கிளாஸ் முடிக்க வேண்டிய இடமே தேவனிடத்தில் படிக்க பயிற்சி பெற வேண்டும். நான் 30 வருடங்களாய் தேவனிடத்தில் இந்த பைபிள் கிளாஸில் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். 30 வருடங்களாய். பரிசேயரை குறித்து பார்ப்போம், வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆவது அதிகாரம் 19-20. கொஞ்சம் கடகடன்னு வாசிக்கலாம், செல்லுன்னா வாசிக்கலாம். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் ஆமென்
அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் ஆமென் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் ஆமென் சிறியவன் எனப்படுவான். ஆமென் இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ ஆமென் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். ஆமென். போதும். கை கொண்டு போதிக்கிறவன், கை கொள்ளாமல் போதிக்கிறவன். பாரம்பரிய சபைகளிலே ஒரு ஊழியன் ஒரு வசனத்தை கை கொண்டு போதிக்கவில்லை. ஆனால் இந்த அல்லேலூயா, இந்த ரட்சிப்பின் பாத்திரம், எழுப்புதல் ஊழியத்தை சார்ந்த ஊழியங்கள், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிற ஊழியங்கள் அல்லேலூயா கை கொண்டு போதிக்கிறார்கள். அதனால மக்கள் உயிரூட்டப்படுகிறார்கள், அங்கே அசைகிறார்கள் ஜனங்கள். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் அடுத்த தலைமுறையில் பைபிளை வாசிக்க கூட ஒரு ஆள் இருக்காது பாரம்பரிய சபையில். அப்படி இருக்கிறவர்கள் அறிவின் அடிப்படையில் இருப்பார்கள். அநேகர் என்ன கலர் சட்டை போட்டால் அல்லேலூயா இயேசுநாதர் சுமந்த சிலுவை எத்தனை கிலோ, அது எத்தனை மீட்டர் நீளம், இது எதுக்குயா? நீளமும் அகலமும் அல்லேலூயா அறிவின் அடிப்படையில் உள்ளது. எத்தனை கிலோவாக இருந்தாருன்னா என் பாவத்தை அவர் சுமந்தார், அதுதான் முக்கியமே தவிர கிலோ முக்கியம் இல்லை. அறிவின் அடிப்படையில் உள்ள அநேக போதனைகள் அப்படிதான். ஆனால் நீ கை கொண்டு போதிக்கிறது மட்டும்தான் நிற்கும். நீ நான் ஊழியம் நடத்துகிறேன், நான் கை கொண்டு போதித்தால் மட்டும்தான் நிற்கும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 20ஆவது அதிகாரத்தில் ஒரு ஊழியக்காரன் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று ஒரு 7-8 ஆலோசனை சொல்லுகிறார் பவுல். நீங்கள் தீமோத்தேயு 3ஆவது அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் புறம் போய் வாசிச்சு பாருங்க. ஒரு ஊழியன் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அதில் எந்த ஒரு வரிக்கு கூட உட்படாத அநேக ஊழியர்கள். அவர்கள் எப்படி இந்த அல்லேலூயா பாரம்பரிய சபையை விட்டு வெளியே வர முடியும்? எதுக்குங்க அவரை? ஏன்னா இன்னைக்கு அல்லேலூயா சம்பளம் கிடையாதுன்னு சொன்னால் எத்தனை ஊழியர்கள் ஊழியம் செய்வார்கள்னு பார்ப்போம். நான் இப்போ சொல்லலாம், எனக்கு காணிக்கை தரவங்க ஒருத்தனை அங்கே வர வேண்டாம்னு சொல்லலாம். ஆனால் நான் காணிக்கையை நம்பி ஊழியம் செய்தால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. தேவனை நம்பி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் ஊழியம் செய்தால் தான் அது ஊழியமாகும். என்னை காணிக்கையில் வஞ்சிக்கிற அநேக ஜனங்கள் உண்டு, எனக்கு தெரியும். ஆனால் என்னை போஷிக்கிறவர் கர்த்தர் என்று அல்லேலூயா நிச்சயத்தோடு தான் கர்த்தரை பின்பற்றுகிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. நான் சொல்கிறது நான் ஆளை பார்க்கும்போது பைத்தியமாய் தோணலாம். அல்லேலூயா அலங்காரமான வார்த்தைகள்னால எனக்கு பேச தெரியாமல் இருக்கலாம், ஆங்கிலம் சேர்த்து பேச தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் கிறிஸ்துவின் இடத்திலே பைபிள் கிளாஸ் முடித்தவன். இயேசுவின் பாடங்களை அவர் முன்னின்று எனக்கு கற்றுத்தந்த பாடங்கள் அநேகம் உண்டு. அதனால் நீங்கள் சரியானபடி பாருங்கள். பாரம்பரிய சபைகளுக்கும் மதஸ்தரை சார்ந்த சபைகளுக்கும் பயங்கர வித்தியாசம் உண்டு. நீங்கள் பைபிள்லே வாசிச்சு பாருங்கள். பரிசேயர் சதிசேயருக்கும் இயேசுநாதருக்கும் தான் பயங்கரமான போட்டிகள் அல்லேலூயா வாக்குவாதங்கள்லாம் உண்டானது. அவர்கள் தான் இயேசுவை பின்தொடர்ந்து கொலை செய்ய தேடினார்கள். அவர்கள் தான் பிசாசினாலே இயேசு பிசாசை துரத்துகிறான் என்று சொன்னார்கள். அவர்கள் தான் அல்லேலூயா அவர் கூட இருந்த யூதாசுக்கே லஞ்சம் கொடுத்து இயேசுவை கொல்ல துணிந்தார்கள். அவர்கள் தான் பொய் சாட்சியை நிறுத்தினார்கள். அவர்கள் தான் குற்றவாளியாய் தீர்த்தார்கள். அதே காரியம் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அநேகர் பார்த்துருக்கிறேன். அவன் பாட்டு படிக்கான், அவங்க அவ்வளவு ரூபா காணிக்க பேங்க தான், அவன் அப்படி வாழுதான். அவங்க நம்ம இந்து மதத்தில், இந்த கிறிஸ்துவ மதத்திலே கிடையாதுப்பா. அவங்க கிறிஸ்துவை எதிர்க்கக்கூடிய துரோகிகள். ஆனால் கிறிஸ்துவை பிரசங்கிப்பார்கள். அதில் எங்கே கனி இல்லையோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை. ஆவியின் கனினால் அறிவீர்கள்னு சொன்னார். அல்லேலூயா மனம் திரும்புதலையும் பாவமன்னிப்பு ரட்சிப்பையும் போதிக்காத எந்த கிறிஸ்துவம் கிடையாது. ஜாதிய அடிப்படையாக இருக்கிற எந்த கிறிஸ்துவமும் கிறிஸ்துவத்தில் கிடையாது. பணத்தை அடிப்படையாக வைத்து ஊழியம் செய்கிற எந்த ஊழியமும் கிறிஸ்துவத்தில் கிடையாது. நிர்வாகத்தை அடிப்படையாக வைத்து ஊழியம் செய்கிற எந்த ஊழியமும் கிறிஸ்துவம் கிடையாது. அல்லேலூயா நான் இதை ஒரு ஆத்மாவை அவன் மறுரூபமாக்கி இயேசுவை போல மாற்றுவதற்காக தன் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தையும் அர்ப்பணித்து எல்லாவற்றையும் இழந்து அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவன் சிலுவை சுமந்து ஆத்துமாக்களை நிலைநிறுத்தலைன்னா அவன் ஊழியன் அல்ல. இவன் அப்படி பேசுறதுனால அநேகருக்கு ஒரு கோபம் கூட வரலாம் என் மேலே. வந்தால் வந்துட்டு போகுது. நீ என்னையால் கோவப்பட்டாலும் போட்டு போய் எத்தனையோ நாய்கள் என் மேலே கோவப்பட்டது. யார் கோவப்பட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. நீ மதஸ்தரா
நீ பரிசேனா சதிசேனா அல்லது கிறிஸ்துவனா? அதுதான் இப்போ கேள்வி. மதஸ்தர்னா கிறிஸ்துக்கு எதிரானவன். நீ கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்றால் நீ அனுதினம் ரட்சிக்கப்படுகிறவன். அனுதினம் மரிக்க வேண்டும், அனுதினம் உயிர்ப்பிக்க வேண்டும். காண்கிற எல்லா மாயையும் மனசுக்கு தஞ்சலமானது. அதனால விக்கிரகத்தை சேவிக்கிறவர்களும் இந்த அந்தி கிறிஸ்துவாகிய பரிசேர் சதிசேர் மதஸ்தர்களும் ஒன்று. அந்த அவர்களை கிறிஸ்துவரோடு கிறிஸ்துவர்கள் என்று வஞ்சிக்கப்படுகிற கிறிஸ்துவர்கள் அநேகர். ஐயா, வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று அவரை திருத்த முயல்கிறவர்களும் மதியினர்கள். நீங்கள் மதியினர்கள். நீங்கள் ஒரு அழகிய பாடல் பாடி அநேகர் வஞ்சிக்கிறான், அவங்கள போய் திருத்தன்னு முயற்சி பண்ணுற மதியினன். அதுக்காண்டி சபையில் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. நீ இருக்கிற ஆளை கிறிஸ்துவை அறிந்தவர்களாய், கிறிஸ்துவுக்குள்ளே கரை திரை அற்றவர்களாய் நிலைநிறுத்து. அது போதுமானது. அவர்களை ஜெயிக்கக்கூடிய பலன் அவர்களுக்கு உண்டாகும். ஐயா, அவர்களுக்கு 1000 பேர் இருக்காங்க, என்கிட்ட 10 பேர் தான். பிரச்சனை இல்லை. இந்த 10 பேர் அந்த 1000 பேரை ஜெயிப்பார்கள். 10 பேரை நீ உருவாக்கலைன்னா நீயும் அந்த அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்தவர்கள் தான். பணம் ஒன்றுக்கும் உதவாதே. நான் அதான் காணிக்கை மையமாக வைக்காதே காரணம். நான் இப்போ கடை வாங்கி கூட சில காரியங்களை ஊழியம் செய்வேன். வெளியே உள்ள ஆள்கிட்ட இல்லை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த அந்தி கிறிஸ்துவின் கிரியைகளை நீங்கள் கிறிஸ்துவத்துக்குள்ளே உங்கள் சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் காரியங்கள். இது ஒரு புறஜாதியான இந்துவையோ புறஜாதியான இஸ்லாமிய கூட இஸ்லாமியன் கூட நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவன். அவங்களும் அந்த பரிசேயர்களும் ஒன்று. இவர்கள் ஒரு கட்டுப்பாட்டில் போய் உங்களை எதிர்ப்பார்கள். இவர்கள் மூர்க்கமான கட்டுப்பாட்டில் உங்களை எதிர்ப்பார்கள். நீங்கள் கிறிஸ்துவன் நினைக்கிறவன் எல்லாரும் கிறிஸ்துவன் இல்லை. அவர்கள் எல்லாம் தேவ துரோகிகள். அநேகர் தேவ துரோகியாக தான் கண்டேன். அதனால் உங்களுடைய பக்தியின் பலன், உங்கள் சபை பக்தியின் பலன், உங்களுடைய அலுவலியா தேவனிடத்திலிருந்து பெற்ற கிருபைகள், நீங்கள் தேவனை அறிந்த அறிவெல்லாம் இந்த அந்தி கிறிஸ்துவிட்டே செலவழிக்க கூடாதுங்க. நான் குற்றவாளியாக தீர்க்கிறது தப்புன்னு சொல்லலை. நீ அதனால் பிரித்த ஒருத்தரும் ஒன்றும் மாறப்போறதில்லை. நீ கையில் இருக்கிற ஆளை கையில் வச்சு சத்தியத்தை போதித்து அவனை உட்கார வச்சு இயேசுவை போல மாற்று. அவர்கள் ஒருவன் 1000 பேரும் 2 பேர் 10000 பேரும் துரத்துவார்கள். பரிசேயர்கள் அல்லையா சதிசேயர்கள் உனக்கு விரோதியானவர்கள். அவரை ஒரு காலம் மாற்ற முடியாது. ஏன்னா இயேசு ஒரு பரிசேயரை கூட மாற்றவில்லை. அல்லேலூயா. பரிசேயர்கள் தான் காட்டி கொடுத்தார்கள் இயேசுவை. ரைட். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7 வாசிக்கலாம். 15:7 போய் கடகடன்னு வாசிக்கலாம். நேரம் ஆயிட்டு. மாயக்காரரே குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். ஆமென். தூரமாய் விலகி இருக்கிறது. அதேதான். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் மதஸ்தர்கள், பாரம்பரிய சபையை சார்ந்தவர்கள், ஒரே ஜாதியை கொண்ட சபையை உடையவர்கள், பணத்தை மையமாய் வைத்து வாழக்கூடியவர்கள், உலகத்தை மையமாய் வைத்து வாழக்கூடியவர்கள் இந்த வாயினாலே என்னை மகிமைப்படுத்துகிறார்கள். இருதயம் அவர்களுக்கு தூரமாயிருக்கு. நீ எங்கே வச்சு நான் செக் பண்ணிடலாம். இந்த வசனம் உண்மையா இல்லையாங்கிறது எங்கே போய் நான் செக் பண்ணிக்கலாம். அல்லையா. ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆராதனைக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் அவன் வார்த்தைகள் வித்தியாசமானது, அவனுடைய நடக்கைகள் வித்தியாசமானது, அவனுடைய வியாபாரங்கள் கள்ளத்தனமானது, அவனுடைய அல்லையா கிரியைகளே அல்லையா உலக மனுஷனை விட கேடுகட்டது. இந்த மதஸ்தர்கள் அல்லையா தலைவர் செயலாளர், நீ அவ்வளவு ரூபாயை கொண்டா, நீ இவ்வளவு ரூபாயை கொண்டா, கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம், இதெல்லாமே தவறு. அவன் எப்படியா? இது உலக நடப்புகள். நீ கிறிஸ்துவனை ஒருத்தனை கரை நிறைவேற அற்றவனாய் நிலைநிறுத்து கர்த்தர் நடத்துவாரியா? ரைட். அடுத்த நிலை இருக்கு 9. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஆமென் ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்று. வேதம் சொல்லுது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கிறார்கள்.
அந்த பரிசுத்தவான் அதை சொன்னார், இந்த பரிசுத்தவான் இதை சொன்னார், அந்த புனிதர் அதை சொன்னார், இந்த புனிதர் இவரை சொன்னார் அப்படின்னு அநேகர் இந்த இஸ்லாத்தில் நபிகளை பின்பற்ற மாதிரி அநேகர் இவர் நபிகளை தெய்வமாக்குகிறார்கள். பரிசுத்தவான்கள் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், அவர் வாழ்க்கை அது, இது வாழ்க்கை இயேசுவை போல இருக்கு, அதான் முக்கியம். நான் அதுக்காண்டி பரிசுத்தவான்களை நான் குறைச்சி பேசலை, அவங்களுக்கு கொடுத்த அழைப்பு அது. என்னை எலியாவை போல மாறின எலியா, ஒரு எலியா போதும், நான் எலியாவை போல மாற வேண்டியதில்லை. எலியாவுக்கு தேவன் என்ன செய்தார் அது எனக்கு செய்வார். எலியா தான் பாவம் செய்யும்போது எப்படி மனம் திரும்பினா அதே மாதிரி நான் திரும்பி அவர் பெற்ற கிருபைகளை பெற போகிறேன். எலியாவை போல மாறக்கு நான் விரும்பவில்லை. எலியாவின் ஆவி அப்படிம்பாங்க. எலியாவின் ஆவி எனக்கு எதுக்கு? எலியா பெற்றுக்கொண்ட ஆவி தான் எனக்கு தேவையே தவிர எலியாவின் ஆவி அவசியம் இல்லை. நான் சொல்றதை கருத்தாக புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு அழைப்பு. தாவீதோ அவன் அழைப்பு, அவன் இருந்தார், கர்த்தரோட நடந்தார், கர்த்தருக்காய் நின்னார். அவர் எப்படிலாம் வைராக்கியமாக நின்னார், என்ன தப்பு பண்ணார், தப்புலேருந்து எப்படி விடுதலை ஆனார், அவர் எப்படி தேவனை சேவித்தார், நான் சேவிக்கணும். ஆனால் நான் தாவீதை போல விரும்பவில்லை. எனக்குன்னு ஒரு தகுதி, எனக்குன்னு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு உறுதி ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை முறைகளை கொடுத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், எனக்கு வாழ்க்கையில் முடிவை கொடுத்திருக்கிறார். அது எனக்கு போதும். அநேகர் அவரை போல இவரை போல சோவரை போல இது தேவையே இல்லை. அவருக்கு என்ன செஞ்சார் அதான் முக்கியம், போதும். அடுத்தல என்ன எழுதிருக்கு? பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். போதும். வேதம் சொல்லுது வாய்க்குள்ள இருந்து வருது புறம் தீட்டுப்படுத்தும். வாய்க்குள்ள இருந்து வருது புறம் அல்லையா பயங்கர மோசமான காரியங்கள். மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே தான் பேசுறாங்க. அநேக அற்புதங்கள் இப்போ நம்ம ஊழியங்களில் கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நிறைய அற்புதங்கள். போகிற இடமெல்லாம் ஜெபிக்கிற இடங்கள்லாம் விடுதலை. போகிற எங்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் பாதுகாப்பு, அங்கெல்லாம் விடுதலை. ஜனங்கள் சந்தோஷப்படுகிறார்கள், சத்தியத்தை கேட்டு மறுரூபமாகி சந்தோஷப்படுகிறார்கள். அதுதான் ஒரு ஊழியனுடைய பலன். கர்த்தருடைய கிரியையை கண்ணால் பார்க்கிறான பவுல் அழகா சொன்னான், என் பிள்ளைகள் வேத வசனத்தின்படி நடக்கிறார்களே அந்த சந்தோஷத்தை பார்க்க பெரிய சந்தோஷம் இல்லை என்று எழுதினான். யோவான், பவுல் இல்லை, யோவான் எழுதினது. அதே போலலாம் ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு ஊழியனுடைய நிலைமையே இன்னொரு ஆள் இயேசுவை போல மாறி சத்தியத்தை பின்பற்றி இயேசுவை போல மாறிக்கிட்டே இருக்காங்களா, அதுதான் மேன்மை. ஆனால் அந்த தன்மை இல்லவே இல்லை. வாய்க்குள்ளே போகிறது ஒன்று, அது மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசி அநேகரை தீட்டுப்படுத்துகிறது. எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியல. பேய் துரத்துலையும் நாய் துரத்துலையும் அதுலையா அந்நிய பாச பேசலையும் தீர்க்க தரிசனம் சொல்லுறதுலையும் அநேகரால் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அதுவும் இந்த பெந்தேகோஸ் அந்த சிஎஸ்ஐ ஆர்சி பேக்ரவுண்டில் உள்ள அநேக சிஸ்டர்கள் பெண்கள் ஆவியை பெறுகிறேன் என்று சொல்லி அநேக அல்லையா கள்ள உபதேசமாக பெந்தகோஸ் லைனில் போய் அந்த பாஸ்டருடைய கஸ்டடியில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாங்க. கணவர் அல்லையா சம்பாத்தியம் பண்ணுறதுல குறிப்பிட்ட பகுதியை அந்த பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு வீட்டில் ஒத்த கால நின்று கனவுன்ற பூரண அல்லையா சமாதான பூரண அல்லையா இதை கேட்கறதில்ல, அவர் விருப்பத்தையே கேட்கறது இல்லை. அவர் சம்பாத்தியம் பண்ணதில்ல, ஒரு பகுதியாக அப்படியே பாஸ்டர்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. நான் ஒரு பாஸ்டரை போய் பார்த்தேன் 10-25 வருஷத்துக்கு முந்தி, பேரெல்லாம் சொல்ல விரும்பல, சாதாரண ஒரு வீட்டில் இருந்தேன். அதே பாஸ்டர் இப்போ அந்த பாஸ்டர் கிட்ட போகிற விசுவாசிட்டக்காக அவர் இப்போ பல கோடிக்கு அதிபதி ஆகிட்டார் அப்படின்னாரு. பல கோடிக்கு அதிபதி ஆகிட்டாருன்னாரு. ஒரு சோபா கூட இல்லாமல் பலக சோபாவில் தான் நான் உட்கார்ந்து எழுந்திரிச்சிட்டு வந்தேன் அதே பாஸ்டர்கிட்ட. காரணம் அது அவங்கள பரிசேயர்கள், அவர்கள் இந்த பூமிக்கு அடுத்தவர்கள், அவர்களை சார்ந்திருக்கிற யாரும் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக முடியாது. ஒருத்தன் உலகத்தில் ஐஸ்வர்யனா இருந்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. வேதம் தெளிவாக சொல்லுது, எல்லாம் விற்று பிச்சைக்காரனை கொடுத்துரு அப்படிங்கு. நீ கொடுத்துட்டு
இப்போ இருக்கிற நான் பேரெலாம் சொல்லலை, அநேக சுவிசேஷர்கிட்ட இந்த வசனத்தை செல்லுபடியாக ஆமான்னு பாருங்க. அழகா சொன்னார் ஆண்டவர், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையும், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. யார் ஏற்றுக்கொள்வா? இந்த வசனத்தை சவால் விட்டு சொல்றேன், யார் ஏற்றுக்கொள்வா? ஒருத்தனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அவர்கள் பரிசேயர்கள். அப்போ இந்த உலகத்தில் சார்ந்தவர்கள், அவரை சார்ந்திருக்க யாவரும் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கார்கள். ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா. ஒண்ணுமில்லையா, அடுத்த வேளை கஞ்சிக்கு எலியா அல்லேலூயா வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவன், அல்லேலூயா சாரிபாத் விதைகளை வீட்டில் அற்புதங்களை செய்வன், மருத்துவரை எழுப்பினவன், அல்லேலூயா மழையே பெய்யாத காலத்தில் மழை பெய்ய வைத்தவன், மழையை நிப்பாட்டினவன். இந்த எலியா தான் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கர்த்தரை பார்த்தான். இன்னைக்கு யார் இருக்கா? அல்லேலூயா பெரிய அல்லேலூயா கப்பல்களில் கப்பல் வைத்திருந்தவன் தான் பவுல். 300 கப்பல்ங்கிறாங்க, பல கோடிக்கு அதிபதிங்கிறாங்க. அல்லேலூயா ஏன் ரோம பேரரசில் குடியுரிமை பெற்றவன். அவன் கூடார வேலை செய்து தான் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தது மட்டுமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக நிருபங்களையும் எழுதி தள்ளிட்டான். இன்னைக்கு வரையிலையும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு பவுல் எழுதின ஒவ்வொரு நிருபத்தின் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் லட்சக்கணக்கான ஜனங்களை உயிர்ப்பித்துக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய். நான் இங்கே பேசுகிறேன் ஒரு வசனம், அங்கே ஒவ்வொரு நாடு முழுவதும் ஆங்காங்கே பவுலின் வசனங்கள் பேசப்பட்டு அநேகர் மரித்த ஆத்மாவிலே மரித்த கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஆனால் நன்றியோடு இதுதான் காரியம். இப்படி பணத்தை நம்புகிற யாருமே கிறிஸ்தவம் இல்லை, கிறிஸ்தவ ஊழியக்காரம் இல்லை. அல்லேலூயா அவன் நாளைக்கு வேண்டியதை கர்த்தர்ட்ட வாங்கி சாப்பிடக்கூடியவனாக தான் இருக்கணும். பவுல் கைனாலே அல்லேலூயா கூடார வேலை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். ஒரே ஒரு சொல்லுங்க பார்ப்போம், கிறிஸ்து என்னை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஊழியரை காண்பீங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மதஸ்தர்களால் தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன். இன்னும் ஏகப்பட்ட சத்தியங்கள் இருக்குது, பேசுறதுக்கு நேரம் இல்லை. இந்த மதஸ்தர்களால் தான், இந்த பரிசேயர்களால் தான், இந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கிற சபைகளால் தான், அல்லேலூயா ஜாதியின் பிடியில் இருக்கிற சபைகள் மூலமாகத்தான், இந்த பணத்தை அடிப்படையாக மையமாக வைத்து வாழுகிற மக்கள் மத்திய அந்த பரிசேயர்கள் மூலமாக தான் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார், இயேசு கொலை செய்யப்பட்டார். அதே நிலைமை உங்களுக்கு வராமல் இருக்குமானால் இந்த ஆட்களை காணும்படியான கண்ணை எனக்கு தாறுமையான கண்களை, அன்றைய கண்களை திறக்கும்படியாக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொண்டு இயேசுவே அல்லேலூயா தேவன் உங்கள் கண்களை திறப்பாராக. இந்த பூமியிலே கிறிஸ்துவ ஜீவியம் செய்வதற்கு இந்த பொல்லாத சிங்கத்தின் வாயிலை நீங்கள் அகப்படாமல் இருக்க வேண்டுமே, ஆனால் நீங்கள் அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் காரியங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களில் எப்படி தப்பிச்சு கொடுங்களோ தப்பிச்சு கொடுங்க. இந்த இந்துக்களை காட்டிலும் இஸ்லாமியர்களை காட்டிலும் வேறு புத மதத்தை காட்டிலும் உங்களை அதிகமாய் நரகத்துக்கு அனுப்பக்கூடிய பயங்கரமான சக்தி இந்த பாரம்பரியம், இந்த மதஸ்தர்களால், இந்த அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன், இந்த பரிசேயர்களால், இந்த சதுசேயர்களால் தான் உங்களுக்கு நேரிடும் என்பதை மறந்து போகாதபடி நீங்கள் நியம ஒரு பிரஜாதியில் இருக்க இந்து ஒருத்தன் கொண்டாங்கன்னா அங்கே லட்சம் பேர் ரசிக்கப்படுவார்கள். இவங்கள் ஒரு ஆள் உங்களை கொண்டாங்கன்னா ஒரு ஆள் கூட ரசிக்கப்பட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் இவர்கள் தான் உங்களுக்கு எதிரி, பயங்கரமான எதிரியே கிறிஸ்துவத்துக்குள் மறைந்திருக்கிற ஓநாய்கள், கிறிஸ்துவத்திற்குள் மறைந்திருக்கிற சிங்கங்கள். இவர்களுக்கு தான் நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டாம். அது உங்கள் மாமியாராக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். இவங்க பரிசேற்றிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டியது ரொம்ப கடைசி காலத்தில் மிக மிக அவசியமான காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்கால் படியிடலாம்.